இன்னைக்கு நம்ம ட்ரை பெப்பர் சிக்கன் அதாவது மிளகு கோழி வறுவல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது சாம்பார் சாதம் ரச சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான காம்பினேஷனா இருக்கும். நல்ல ஒரு காரசாரமான ஒரு சூப்பரான ரெசிபி இது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துங்க. கூடவே ஒரு 4 காஷ்மீரி வரமிளகாய் நான் சேர்க்குறேன் இன்னைக்கு. ஏன்னா இது வந்து நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக. இது இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க. மிளகாய் வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததா மறுபடியும் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு அந்த கொத்தமல்லி விதை வறுபடுற அளவுக்கு வறுத்துக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்ல ஒரு வாசனை வரும். எப்பவுமே இந்த மாதிரியான ரெசிபிக்கு நம்ம மசாலாவை ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சோம் அப்படின்னா அந்த ரெசிபியோட டேஸ்டே வந்து வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லலாம். இப்போ வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. நல்லா வறுபட்டுடுச்சு. அதே சமயத்துல கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கக்கூடாது. இதுல வெங்காயம் நல்லா சிவந்து வரணும், பொன்முருவலா சிவந்து வரணும். அந்த மாதிரி சிவந்து வரும்பொழுது தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சுவையா இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை மிக்சியில சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ வெங்காயமும் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா சிவந்து வரணும். இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. அடுத்ததா அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கூடவே நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்க போறேன். லெக் பீஸ் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இது. அதனால நான் இன்னைக்கு ஒரு 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். கூடவே மற்ற பீசஸ் எல்லாமே சேர்த்துக்குங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சிக்கன் செய்யும்போது இந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்து செய்தீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வரும். அதே சமயத்தில் எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்ததான் சிக்கனும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் அந்த மசாலா அந்த சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே கோட் ஆகிடுச்சு. இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அப்போ தான் வந்து கறி நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஈர்த்துக்குச்சு. அதே சமயத்தில் நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு கிடைக்கும். அதாவது ஒரு கிரேவி பதத்துக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா நீங்கள் அதாவது முதல் ஸ்டேஜோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக இந்த மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும். பார்க்கவே அருமையாக சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ட்ரை பெப்பர் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமாக சுவையாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அசத்தலாக இருக்கும். ஹோட்டல் சுவையெல்லாம் தோத்துடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.